எல்லாரையும் கொடுக்குறீங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் வந்து கிளம்பிட்டேன். இப்போ தான் காஃபி குடித்தேன். பசங்களாம் இப்போ தான் எழுந்திரிச்சாங்க, டீ குடிக்கிறாங்க. அப்படியே நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல், ஆப்போசிட்டில் தான் வந்து டிஜிட்டல் அடிச்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். மகிழ் மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் திறப்பு விழா ஆகஸ்ட் 27 புதன்கிழமை. திறப்பு விழாவுக்கு வருகை தரும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டேன். போயிட்டு அங்கே போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். பசங்களும் பிடிச்சிட்டு வராங்க. இப்போ தான் இருந்துச்சாங்க, காஃபி சாப்பிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் வந்து ஹாப்பியாக வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடுங்க. போயிட்டு அடுத்த வீடியோலாம் அங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் சந்தோஷம். நல்லா ஏற்றுங்க, நீங்கள் ஏற்றுங்க. நீங்கள் ஒன்று ராத்திரி உங்கள் மேடம் தான் அப்படியா? சரி சரி. நம்ம ரெடோ போட்டியா? சரி. பேர் பாப்பா பாப்பா. சார் சார். தேங்க்யூ. தேங்க்யூப்பா. பாப்பா ஃபைல் வச்சுருக்கேன். இங்கே ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி போட்டு அது புஷ்பராஜோட இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தினா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து இருந்தாங்க. எல்லாமே வந்து சாப்பிட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்களும் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். சிறப்பாக நாங்களும் வந்து கொண்டாடிட்டோம்.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னென்ன திங்ஸை அனைத்துலாம் வந்து சார் வாங்கி கொடுத்துட்டாங்க. எந்தெந்த சார் எந்தெந்த ஒட்டிட்டு வராங்க, டைமிங் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரிசப்ஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா பல்ஸ் பார்க்குறதுக்கு பிபிஎஃப்எஸ் மெயினாக வந்து ரிசப்ஷனுக்கு வந்து பிபிஎஃப்எஸ்க்கு வந்து எல்லாருக்கும் பிபி செக் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து பல்ஸ் பார்ப்போம். இது ஸ்ட்ரெத்து வந்து எப்போதுமே வந்து எங்கள்கிட்ட ரிசப்ஷனில் இருக்கும். இதுதான் வந்து மெயின் எங்களுக்கு. இது எப்போதுமே இந்தமாரி எங்கள் கையில் தான் இருக்கும். நமக்கு வந்துட்டு பசங்களுக்கு பாப்பா அத்தனை விநாசம் அப்படியே அங்க காட்டுங்க அம்மாட்ட, அங்க காட்டுங்க அத்தைகிட்ட. சாமி கும்பிட்டீங்களா? பரவாயில்ல, இங்க வரல வீட்டுல எல்லாம் கொல்கட்டை எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அங்க மெடிக்கல் எல்லாம் பொக்கேல உள்ள ரோஸ் எப்படி எப்படி இருக்கும், எப்படி பணிவா நடந்துக்கணும் அதெல்லாம் சொன்னாங்க. இந்த கிளாஸ் இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இதான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கமா இருக்கனால வந்து ஏதாச்சும் எமர்ஜென்சி வேற யாரும் நம்மளுக்கு வந்து காலையிலே வர்றாங்க அப்படிங்கிறதுனால வந்து மெயினா நான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஹாஸ்பிட்டல்ல பாப்பா வரல, ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போனாலும் பாப்பா எனக்கு பக்கே கொடுக்குது. பூவெல்லாம் முடியாச்சு. பாப்பா எனக்கு கொடுத்துருக்கு. மகேஷ், நான் வரும்போது ஏதோ மீட்டிங் நடந்துச்சு, என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? நீங்க எப்ப பாத்தீங்க? ஈவினிங் வந்த சாமி கும்பிட்றதுக்காக கூப்பிட வந்தேன். அது எப்படின்னா வந்து நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலியா இருக்கிறோம். எப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல வேற வீடு வேற அப்படின்னு இருக்க கூடாது. இப்ப உங்களை நம்பி நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியா இருந்து ரன் பண்ணணும். வர பேஷண்ட்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பணிவா இருக்கணும், அவங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், எல்லாமே சொன்னாங்க. சரி சரி சரி. அதான் வந்து சாமி கும்பிட்றதுக்காக கேட்க வந்தோமா. சரி, அதான் எல்லாம் மீட்டிங் மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டேன். செக் பண்ணிட்டு நார்மலா பிபி எல்லாம் செக் பண்ணி டோக்கன் போட்டு வெயிட் பண்ண வைப்போம். இதே ஹெவியா ஒரு பிபி ஹை லெவல்ல லோவாகவும் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ண வைக்காம எப்படி இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் எய்டு அவங்கள வெயிட் பண்ண வைக்காம நீங்க எப்படி பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இதே மாதிரி நீங்க இருக்கணுமா அப்படின்ட்டு எல்லாமே அவங்களோட தான் சொன்னாங்க. அப்புறம் எங்களோட கேட்டாங்க, ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. ஆமா, அப்புறம் ஒரு ஃபேமிலியா இருக்கணும். நம்ம எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி என்ன பண்ணலாம் போலாங்கிறத பண்ணணும். பிரிவினையா இருக்கக்கூடாது. எல்லாருமே ஒத்துமையா இருந்து ரன் பண்ணுவோம். ஃபேமிலியா அங்க சாமி கும்பிட்டு இங்க ஃபேமிலியா வந்து சாமி கும்பிட வந்தாச்சு. கரெக்டா? ஆனா எங்களுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னடா அது மகேஷ் வராம எப்படி சாமி கும்பிடுறாங்க, நீங்க போய் கும்பிடுங்க. குளத்தை வேற செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம், எந்த குளத்துல போய் பிள்ளையார் கரெக்ட்லான்னு. விநாயகருக்கு உகந்த மாலை வந்து பாத்தீங்கன்னா எருக்கம்பூ மாலை, அருகம்புல் மாலை, அப்புறம் ஜெவந்தி, ரோஸ் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. விநாயகருக்கு வந்து கொடையோட அழகா இருக்கு. மாமி வந்து பாத்தீங்கன்னா கடலை, கொழுக்கட்டை, பொரி, அவல் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. சாமி கும்பிடலாம். எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன் வேலைக்கு போறேன்ட்டு எல்லாருமே வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இனிமேல் வந்து நான் கண்டிப்பா அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்க அது எதுவும் டைம் இருக்காது. வீட்டில் நான் எதுவும் ரொட்டீனா என்ன பண்றேன்னா அடுத்தடுத்து நான் வீடியோவில் அப்லோட் பண்றேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா நாங்கள் பிஸியா இருப்போம். அந்த டைம்லாம் நம்ம வீடியோ எடுக்க முடியாது, எடுக்கவும் மாட்டோம். எல்லாரும் நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பப்ளு எத்தனை நாள் கழிச்சு கரைக்கலாம் பிள்ளையார? இன்னைக்கே கிடைக்கணும்னு இருக்கிறாங்க. நம்மளுக்கு விநாயகர் வந்து இந்த சொன்னப்ப வீட்டுக்கே கொண்டு வந்துருக்கோம். அதனால 3 நாள் கழிச்சு கிடையாது. டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் கிடைக்க முடியும் நமக்கு. நீங்க சாப்பிடுங்க.
சாமி ஒன்று அப்படி வாமா வா சாமி கும்பிடு சாமி இன்னைக்கு பிள்ளையார் வச்சிருக்கிறோம். பிள்ளையார் வச்சு பசங்கெல்லாம் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க விளக்கேற்றி வச்சு சூடமெல்லாம் ஏற்றி இப்போ வந்து சாமி கும்பிட்றோம். அம்மா அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. அத்திக்கு தேங்க்யூ. பட்ட பலமா இருக்கு